ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாகட்டும், பொதுவாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வேலைகளை வந்து சுத்தமாக அதே சமயத்தில் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப்பு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம தலைவாரக்கூடிய இந்த சீப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நிறைய முறையில் ஒரு சிலர் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாமல் இப்போ நான் சுலபமான முறையில் ஒன்று சொல்கிறேன். நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சீப்புக்கு மேலே இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் தூக்கி போட வச்சுருக்க இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கனாவே சூப்பராக வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இதுக்குன்னு வந்து சுடு தண்ணியிலே இல்லை வந்து தண்ணியோ வச்சு நீங்கள் என்ன தான் வந்து அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்தளவுக்கு சுத்தமாக வராது. அதுவுமே வேலையுமே பார்த்திங்கன்னா அதிகமாக வைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஃபேஸ் பவுடர் அப்படி இல்லைனா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது கூட போட்டு நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைப்போம். அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து சீக்கிரம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 3லேருந்து 4 மிளகு, முழு மிளகு அப்படியே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா லாஸ்ட் வரைக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸோ 3 வீக்ஸ் ஒன்ஸோ நம்ம கால்மேட் வந்து மொத்தமாக வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் அதில் இருக்க கரை எல்லாமே போயிடும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதை ஊற்றினா போதும். அது வேறு ஒன்றும் இல்லை, ஹார்பிக் தான். ஸோ இன்றைக்கி நான் 3லேருந்து 4 மேட்டு போடுறனால கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஊற்றிருக்கேன் ஹார்பிக்கை. ஸோ ஹார்பிக் ஊற்றினதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வெது வெதுப்பான தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த ஹார்பிக் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது மிக்ஸே ஆகாது, அப்படியே கட்டி கட்டியாக அங்கே இருக்கும். ஸோ அதனால் வந்து சூடான தண்ணி ஊற்றணும். சூடான தண்ணி ஊற்றினா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, அந்த கால்மேட்டில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து சட்டுன்னு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், ஜஸ்ட்டு நான் வந்து அதில் வந்து இந்த கால்மேட்லாம் வந்து ஒரு பெரிய குச்சியை வச்சு நல்லா புஷ் பண்ணேன். உள்ளெல்லாம் நல்லா ஊறட்டோன்றதுக்காக. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஓரப்பகுதி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த கலராக இருக்குன்னு தெரியல, ஓரப்பகுதியில் வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான், 90% அளவு அழுக்கு போயிடும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முறை நீங்கள் பக்கெட்டில் அலசினாவே போதும். கரை சூப்பராக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்தது பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்டான ஃபுட் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஸ்வீட் பாக்ஸு. ஸோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்துங்க கீழ்ப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி 3லேருந்து 4 ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் மூடி 4 இருந்தால் எடுத்துக்கோங்க. 4 சைடுமே வந்து டபுள் டேப்பும் இல்லைனா வந்து க்ளூவை வச்சு ஒட்டிக்கிங்க. ஒட்டினதுக்கப்புறம் வந்து இதே எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு சில சோப்பெல்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வடியாமல் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும், சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் துணி துவைக்கக்கூடிய அந்த சோப்பு தான் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகி வெளியே வந்துடும். சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மிஸ் கிடச்சிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டெய்னர்லாம் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, ஸோ இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைனர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில குட்டி குட்டி பொருள்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து பெரிய பாத்திரம் எடுத்து பெரிய ஸ்டைனர் எடுத்து நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா ட்ரை ஆயிரும் தண்ணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னரோட மூடி நிறைய கிடைக்கும். ஸோ இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் மோஸ்ட்லி நம்ம குழம்பாகட்டும், பொரியலாகட்டும், சாதமாகட்டும் மீதமாகிடுச்சுன்னா தனியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயே பவுல்லே வைப்போம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு மூடி வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஃபுட் கண்டெய்னர் மூடியை நீங்கள் இந்த மாதிரி மேலே மூடிட்டிங்கன்னா 1 பை 1 மேலே மேலே கூட இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் மீதமான மாவும் சாம்பார் தான் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ அழகாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக நம்மளுக்கு சூப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பவுல்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் எப்பொழுதுமே மீதமாச்சு நான் வாஷ் பண்ண போகிற பாத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி ஊற்றி நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன்.
அடுத்து பாருங்கள், இப்போ தக்காளி எல்லாம் வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா பழுத்து ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ அந்தமாரி பழுக்காம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா வாங்கிட்டு அந்தமாரி தக்காளி நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஒரு பவுலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை வந்து நம்ம தக்காளியோட காம்பு பகுதி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல எல்லா தக்காளியிலுமே அந்த காம்பு பகுதியில் வந்து லைட்டாக வச்சுருங்க. ஏன்னா வந்து அழுகக்கூடிய பகுதி மெயின் அதுதான். ஸோ அந்த இடத்துல தடவிட்டு இப்போ நான் கூடையில் வைக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி திருப்பி வைக்கணும். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நீங்கள் வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நான் ரெகுலராக எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் விலையெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதிகம் தக்காளி வாங்கிட்டு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நீண்ட நாட்களுக்கு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், லெமன்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா அந்த ஃப்ரெஷ்னஸே இருக்காது. நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும். ஸோ எப்பவுமே வந்து லெமன்லாம் வாங்கிட்டு வந்திங்கன்னா வெளியவே இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல நீண்ட நாட்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் டெய்லியும் அதாவது கொஞ்சம் நாள் லாங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி தண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். அதே போல் கேரட்டுமே பாருங்கள், நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி சுருங்கின மாரி ஆயிரும். நீங்கள் நார்மலாக நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாங்கி வைக்கிற மாதிரியே இருக்காது. எப்பவுமே நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சில இதில் கேரட்டில் வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கும் அங்கங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொத்தையெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2 சைடுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டான இதெல்லாமே வந்து நல்லா எடுத்துட்டு கழுகி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஈரமான துணி. ஸோ இந்த ஈரமான துணியில் நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம பாக்ஸ்குள்ளே வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா கேரட்டு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈரமாக வைக்கிறனால ஒரு மாதிரி புழுக்கமாகி இதாயிருமோ கெட்டு போயிருமோலாம் யோசிக்காதீங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் ஊதுபத்தியெல்லாம் கொளுத்தி வைக்கிறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லைன்னா கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி நகை வெட்டி இருக்கும்ல, ஸோ அது இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நகை வெட்டுற மாதிரி இந்த மாதிரி மேலே பகுதியை திருப்பிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் அழகாக இந்த ஹோல்ஸ் பகுதி இருக்குங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டிங்கனாவே போதும். அழகாக வந்து நம்மளுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு மாரி கிடச்சிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு மெத்தட்லையுமே நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு பைப் மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கங்க. நான் முழுசாக இருக்கனால அப்படியே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சொருகிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கூட நீங்கள் ஊதுபத்தியை நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு அழகாக ஒரு கடைகளில் ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்காமல் அழகாக நம்மளுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு மாரி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே டைமத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சினாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.